கிறிஸ்துவில் அன்பான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாமும் நமது பிள்ளைகளும் நமது சந்ததிகளும் இந்தியா முழுவதும் சாட்சிகளாக எழும்பும்படி ஆவியானவரால் உங்களை நாங்கள் அழைக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கும் சொல்லும் ஒரு செய்தி: நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். ஆமென். அன்பானவர்களே, சர்வத்தை உண்டாக்கிய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராக இயேசுவாக இந்த உலகத்திற்கு வந்து உலகம் உருவானது முதல் இந்த உலகம் முடியும் மட்டும் சகல தேசங்களும் சகல மார்க்கங்களும் சகல தெய்வ பக்தி உள்ள இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களின் மீட்புக்காக ஆண்டவர் இயேசு தன்னுடைய உயிரையே சிலுவையில கொடுத்து அந்த பாவ மன்னிப்பின் விடுதலையை பெற்றார். பரலோகத்தின் வாசலை திறந்தார். நித்திய ஜீவனின் அதிகாரத்தை கொடுத்தார். நம்ம எல்லாரையுமாய் தேவனுடைய ஜனங்களாக ஆண்டவர் இயேசு மாற்றினார். அவர் தெரிந்து கொண்ட அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு சீஷர்களுக்கு இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லும் செய்தி: நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா இனத்தாருக்கும் என் நற்செய்தியை பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். இதோ அருமையான ஒரு பரிசுத்தவான் 200 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெர்மனி தேசத்துல மிக வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்து மிக ஞானத்தோடு வளர்ந்த ஒருவர் ரிங்கல் தொபே என்கிற அந்த மிஷினரி இந்தியாவுக்கு ஈத்தா மொழி என்று சொல்லும் இந்த கிராம பகுதிகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல காடுகளாக வனாந்தரங்களாக 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதிகள் எல்லாம் இருந்தது. ஆதிவாசிகளைப் போல பலவிதமான மனிதர்களுக்கு அடிமைகளாகத்தான் லட்சமான ஜனங்கள் வாழ்ந்த பகுதி இது. இந்த பகுதியில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அறிவித்து பிசாசு பிடியிலிருந்து, சாப பிடியிலிருந்து, தரித்திரத்தின் பிடியிலிருந்து, பாவ படுகொலியின் பிடியிலிருந்து ஜனங்களை விடுவித்து கிறிஸ்துவின் பரிசுத்த சந்ததிகளாக அவர்களை மாற்றினார். ஒரு மனிதன் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டு ரிங்கல் தொபே இந்த ஈத்தா மொழிக்கு வந்து இத்தனை பெரிய தியாகமான ஊழியத்தை அவர் செய்தார். இன்றைக்கு நமது தேசத்தில் எவ்வளவு வசதிகள், எவ்வளவு வாய்ப்புகள்! நாம் எல்லாருமா சபைக்குள்ளே வல்லமை அபிஷேகம் என்று சொல்லிக்கொண்டு சபைக்குள்ளே உருண்டு பரண்டு எழுந்து கொண்டு அங்கே உணர்ச்சி வசப்பட்டு கொண்டு அங்கேதான் காலத்தை கழிக்கிறோமே தவிர இந்தியாவில் கோடி கோடியான மக்கள் பிசாசு பிடியில, சாத்தானின் பிடியில, சாப பிடியில, தரித்திரத்தின் பிடியில, பாவ பிடியில சிக்கிருக்கிறவர்களுக்கு நாம் அந்த வல்லமையை பயன்படுத்த தெரியாமலே நாம் வாழ்கிறோமே. அது என்ன அநியாயம் என்று சற்று எண்ணி பாருங்கள். என் அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகள் பாவத்துக்கும் கெட்ட நடத்தைக்கும் ஊதாரித்தனத்துக்கும் காஞ்சாவுக்கும் போதைப் பொருளுக்கும் சினிமா மோகத்துக்கும் செல்போன் மோகத்துக்கும் பலவிதமான அசுத்தங்களுக்கும் பெண் ஆசைக்கும் ஆண் ஆசைக்கும் உங்களில் எத்தனை பிள்ளைகள் அடிமைகளா இருக்கிறார்கள்? அவர்களை என்றைக்காகலும் என்னுடைய பிள்ளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எழும்ப வேண்டும் என்று நீங்கள் என்றைக்காக சிந்தித்ததுண்டா? ஆனால் ரிங்கல் தொபையினுடைய பெற்றோர் ஜெர்மனி தேசத்துல சிந்தித்தார்கள். அதனுடைய விளைவுதான் அவர் மிஷனரியாக இந்தியாவுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கிறார். ஆகவே என் அன்பானவர்களே, நான் உண்மையிலே நம் ஆண்டவர் இயேசுவை உண்மையாய் அன்பு செய்வோம் என்றால் நாமும் நமது பிள்ளைகளும் நம்முடைய சந்ததிகளும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாகவே வாழ்ந்து முடிப்பதுதான் அந்த மகிமைக்கு உத்தரவாதமானது. ஆகவே இதுவரைக்கும் இந்த உலக மாயைக்கு வாழ்ந்தது போதும். இனியாகலும் இன்று முதல் ஆண்டவரே, எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய கையில நாங்கள் தருகிறோம். நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் வரப்போகிற மகாராஜாவே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உமது நாமத்தை இந்தியாவெங்கும் உயர்த்த, கிராமங்கள் எங்கும் உயர்த்த, கட்டப்பட்ட கோடி கோடியான மக்களை இயேசு நாமத்தினால் விடுவிக்க எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை அபிஷேகித்து நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்பில் பரலோக பிதாவே, இதோ என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவர்களுடைய குடும்பத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே, என் பிள்ளை இன்ஜினியரா வர வேண்டும், டாக்டரா வர வேண்டும் என்று தான் இன்றைக்கு எல்லாரும் பேசுகிறார்கள். ஆனா என் மகன் ஒரு ஊழியக்காரனா வரணும், ஒரு சபை போதகரா வரணும்,
ஒரு மிஷனரியா வரணும் என்று சொல்லி பேசக்கூடிய ஆவியை கிறிஸ்தவ ஜனங்கள் மேல் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.